10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about the digestive system of Periplaneta americana. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். காக்ரோச்சோட மார்ஃபாலஜி அனாட்டமிலாம் பார்த்துருக்குறோம். வெளிப்புற தோற்றம் உள்ளமைப்பியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்குறோம். இப்போ அதில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒன் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த காக்ரோச்சில். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த ரீஜன்ஸை நம்ம பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜென்ரலாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால்ஸ் அண்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பேரிங்ஸ், மவுத் பார்ட்ஸுக்கு அப்புறம் பக்கல் கேவிட்டி, அடுத்தது பேரிங்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ், கிராப்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டொமக் மாதிரி இந்த இடம். ஸோ இதில் என்ன செய்யணும்னா அன்டைஜஸ்டட் ஃபுட்டெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வைக்கும். அதுக்கப்புறம் உள்ளார போய் டைஜஷன் ஆகிற மாதிரி இந்த இடம் வந்து இருக்குது. இதை வந்து கிராப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிசார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல கிசார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் இன் த கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இதோட வேலை என்னென்னா கிரைண்டிங் த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டீத் மாதிரி சில அமைப்புலாம் இருக்கும் உள்ளார. ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா நல்ல ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கிசார்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் ஹெப்பாட்டிக் சிகே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ரீஜனை பார்த்தீங்கன்னா இது வந்து மிட்கட். ஸோ த அலிமெண்ட்ரி கெனால்ஸை வந்து நம்ம 3 பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபோர்கட், மிட்கட் அண்டு ஹைன்கட் அப்படின்னு 3 பிரிக்கிறோம். ஸோ இந்த ரீஜனை வந்து மிட்கட், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபோர்கட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ஹைன்கட் அப்படின்னு நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓப்பன் இன்டு ரெக்டம். ஸோ இங்கே வந்து ரெக்டத்தில் கடைசியாக இது ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மால்பீஜியன் டியூபியூல்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் மால்பீஜியன் டியூபியூல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இதோட வேலை என்னென்னா விச் எக்ஸ்க்ரீட் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். எக்ஸ்க்ரீஷனை பண்ணுறதுக்கு இந்த மால்பீஜியன் டியூபியூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸ்லேயும் ஒவ்வொரு ஆர்கன் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஆர்கன் அப்படின்னா மால்பீஜியன் டியூபியூல்ஸ் விச் எக்ஸ்க்ரீட் த மெட்டபாலிக் வேஸ்ட் ஃப்ரம் த பாடியிலேருந்து வெளியில் அனுப்புறது இந்த மால்பீஜியன் டியூபியூல்ஸ் இது இருக்குது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கிட்டால் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இந்த டயக்ராமை நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் வந்தோன்னா சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம், டயக்ராமை போட்டால் அதில் உள்ளதை அப்படியே எழுதினாவே நமக்கு 5 மார்க் கிடச்சிரும். ஈஸியான கொஸ்டின். ஸோ இதில் பாருங்கள், இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால்ஸ் அண்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அலிமெண்ட்ரி கனால்ஸும் அண்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸும் இருந்ததுன்னா இதை ஓகே. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால்ஸ் அண்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கெனால்ஸ் இருக்குது. அலிமெண்ட்ரி கெனால்ஸு அதோட சேர்ந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். த அலிமெண்ட்ரி கெனால் இஸ் ப்ரெசன்ட் இன் த பாடி கேவிட்டி and is divided into 3 regions. So the alimentary canals எங்கே இருக்குது அப்படின்னா பாடி கேவிட்டியில் இருக்குது. இட் இஸ் டிவைடட் இன்டு
3 ரீஜன்ஸாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து ஃபோர் கட்டு, another ஒன் இஸ் ஏ மிட் கட், another ஒன் ஹைண்ட் கட் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கோம். ஃபோர் கட், மிட் கட், ஹைண்ட் கட். ஓகேங்களா? ஸோ இது கேட்பாங்க, வாட் ஆர் த டிவிஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால்ஸ் இன் காக்ரோச். காக்ரோச்சில் அலிமெண்ட்ரி கெனால்ஸில் என்னென்ன டிவிஷன் ஆர் ரீஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கட் இருக்குது, மிட் கட் இருக்குது, ஹைண்ட் கட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபோர் கட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட் ஃப்ரீ ஓரல் கேவிட்டி. ஸோ த ஃபோர் கட் ஹேஸ் இன்க்ளூட் ஃப்ரீ ஓரல் கேவிட்டி. இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஓரல் கேவிட்டி இது உள்ளார இருக்குது. ஸோ தென் ஃபோர் கட் இந்த ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா மவுத்து, பேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஃபோர் கட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈசோஃபேகஸ் எதில் வருது அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபோர் கட்டில் தான் வருது. அதே மாதிரி மவுத்து, பேரிங்ஸு இதில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது, உள் சைடில் ஒரு ஓப்பனிங். ஃபோர் கட் இன்க்ளூட் ஃப்ரீ ஓரல் கேவிட்டி, ஒரு ஓரல் கேவிட்டி இருக்குது, மவுத் இருக்குது, பேரிங்ஸ் இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது. த ஃபோர் கட் ஓப்பன் இன்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கிராப். ஸோ ஒரு ஃபோர் கட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பேர் கிராப். இந்த ரீஜன்ஸை வந்து நம்ம கிராப் அப்படின்னு சொல்கிறோம். இது பேரிங்ஸு மேலே, அதுக்கு மேலே மவுத் இருக்குது, பேரிங்ஸ் இருக்குது, அடுத்தது ஈசோஃபேகஸ் இருக்குது, அடுத்தது வந்து ஒரு சாக் மாதிரி ஒரு லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நமக்கு அதை தான் வந்து ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு வந்து ஸ்டொமக், இதில் பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னு சொல்கிறோம். த கிராப் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட். இட் இஸ் ஃபாலோடு பை த கசார்ட். ஸோ இதில் நம்ம இதோட வேலை என்ன, கிராப்போட வேலை என்னென்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோட வேலை. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிராப். ஸோ நமக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஃபுட்டை சாப்பிடும்போது இந்த உணவெல்லாம் வந்து போலஸாக மாறுது. ஓகேங்களா? போலஸ்னால் உணவு உருண்டையாக வாயில் நல்லா போட்டு அரைச்சி வாயில் போட்டு உணவு உருண்டையாக அனுப்பி மெண்டு நல்லா உணவு உருண்டையாக அதை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம விழுங்கும்போது அது அப்படியே ஈசோஃபேகஸ் வழியாக போய் நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் பேரிங்ஸ் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக்குக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா கிராப் அப்படிங்கிற ஒரு ரீஜன்ஸ் இருக்குது, விச் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இட் இஸ் ஃபாலோடு பை த கசார்ட் ஆர் ப்ரோவென்ட்ரிகுலஸ். கசார்டுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோவென்ட்ரிகுலஸ், கசார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோவென்ட்ரிகுலஸ். இந்த அதர் நேம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, இது கேட்கலாம். ப்ரோவென்ட்ரிகுலஸ் அப்படின்னா அது கேட்கலாம், டிபைன் கசார்ட்னு கேட்கலாம். ஸோ த கிராப் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட். அண்ட் தென் அனதர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் இஸ் followed by the gizzard or proventriculus. It has an outer layer of thick circular muscles and thick inner cuticle forming 6 highly chitinous plate called teeth. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கைட்டினஸ் டீத் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அங்கே ஏன் டீத் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட வேலை நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸை நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேங்களா? கசார்டில் வந்து மறுபடியும் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணும். ஏற்கனவே பைட்டிங் கடித்து மெல்ட்ற டைப், இது கடிக்கும் மெண்டு அனுப்போம். இருந்தாலும் இங்கே ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கசார்டுங்கிற ஏரியாவிலையும் வந்து டீத் அப்படின்னு இருக்குது. டீத்துனா பல்லு மாதிரி இருக்காது, ஒரு பிளேட் மாதிரி, ஒரு 6 ஹைலி கைட்டினஸ் பிளேட் கால்டு டீத். அங்கே வந்து கைட்டினஸ் பிளேட் இருக்குது. அந்த பிளேட் என்ன பண்ணும், அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணும். ஸோ இதில் கேட்பாங்க கசார்டு ஹெல்ப் இன் த கிரைண்டிங் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகிள்ஸை கிரைண்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசார்ட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த கிராப் இஸ் ஃபாலோடு பை த கசார்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிராப்புக்கு அடுத்த ரீஜன் எதுனா கசார்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மிட்கட். இப்போ ஹைண்ட் கட் மட்டும், ஃபோர் கட் மட்டும் எதில் கேட்கலான்னா 3 மார்க்கில் கூட கேட்கலாம். த ஃபோர் கட் இன்க்ளூட் ஃப்ரீ ஓரல் கேவிட்டி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத், பேரிங்ஸ், ஈசோஃபேகஸ். இட் இஸ் ஓப்பன் இன்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கிராப்.
The crab is used for storing food. It is followed by the gizzard or proventriculus அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கிராப்பு, அதுக்கு அடுத்தது வந்து கெசார்டு. கெசார்டுக்கு இன்னொரு பேர் ப்ரோவென்ட்ரிகுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெசார்டோட வேலை என்னன்னு கேட்கலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கெசார்ட் இன் காக்ரோச், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் ஹெல்ப் இன் த கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ். ஃபுட் பார்ட்டிகிள்ஸை வந்து நல்லா அரைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஏன்னா இதில் வந்து 6 பிளேட் இருக்கும். அது கைட்டினஸ்னால் உருவாக்கப்பட்ட 6 பிளேட் இருக்குது. அதை வந்து டீத்தாக பயன்படுத்தி அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சிருது. இப்போ நமக்கெல்லாம் எப்படி அரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயிலேயே போட்டு நல்லா மெண்டு அதுக்கப்புறம் ஃபுட் மெட்டீரியல்ஸை உள்ளார அனுப்புகிறோம். உள்ளார அனுப்பும்போது அங்கே போய் மறுபடியும் நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து அது ஸ்டோர் ஆகும்போது மேலேயும் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் க்ளோஸ் பண்ணிடும் ஸ்டொமக்கோட மேலே. அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் க்ளோஸ் பண்ணி கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த நம்ம சாப்பிட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போலஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கைமாக மாறிடும். அப்படின்னா மில்கி லைக் ஸ்ட்ரக்சரில் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாறிடும். அந்த மாதிரி வந்து அங்கே கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து டீத் இருக்கிறதுனால ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிட்கட். ஸோ அடுத்த ஒன் ஆஃப் த பார்ட் இன் த அலிமெண்ட்ரி கெனாலில் பார்த்தீங்கன்னா மிட்கட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ஷார்ட் அண்டு நேரோ. இது ரொம்ப சின்ன பகுதி, ஆனால் நேரோ பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இதை மிட்கட் வந்து ஷார்ட் அண்டு நேரோ பிஹைண்ட் த கெசார்ட். இது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, கெசார்டுக்கு கீழே இருக்கிறது மிட்கட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ கிளாண்டுலார் இன் நேச்சர். இது வந்து ஒரு கிளாண்டுலார் இன் நேச்சரில் இருக்குது. ஓகேங்களா? மிட்கட் வந்து கிளாண்டுலார் இன் நேச்சர், நிறைய கிளாண்டு மாதிரி அந்த நேச்சரில் இது இருக்குது. இது வந்து ஷார்ட்டு அண்டு நேரோ பிஹைண்ட் த கெசார்டுக்கு அடுத்த பகுதி தான் வந்து மிட்கட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட் த ஜங்ஷனல் ரீஜன் ஆஃப் த கெசார்ட் ஆர் 8 ஃபிங்கர் லைக் டியூபுலார் பிளைண்ட் ப்ராசஸ் கால்டு ஹெப்பாட்டிக் சிகே ஆர் என்ட்ரிக் சிகே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெப்பாட்டிக் சிகே நிறைய இருக்குது. அட் த ஜங்ஷனல் ரீஜன் ஆஃப் த கெசார்ட் ஆர் 8 ஃபிங்கர் லைக். இதில் என்ன கேட்பாங்கன்னா, நீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 8. ஓகேங்களா? ஸோ இதில் 8 ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, கெசார்டும் அடுத்த இங்கே இருக்கிற மிட்கட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெப்பாட்டிக் சிகே, என்ட்ரிக் சிகே. இல்லாட்டி இன்னொரு பேர் வந்து அதுக்கு என்ட்ரிக் சிகே. இந்த அதர் நேம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஹெப்பாட்டிக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்ட்ரிக் சிகேனா என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? என்ட்ரிக் சிகே ஆர் ப்ரெசன்ட் இன் த ரீஜன் ஆஃப் கெசார்ட் அண்ட் த மிட்கட். மிட்கட்டுக்கும் இந்த கெசார்டுக்கும் இடையில தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 8 ஃபிங்கர் லைக் டியூபுலார் பிளைண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? டியூபுலார் பிளைண்ட் ப்ராசஸ் அப்படின்னா அதில் வந்து 8 ஃபிங்கர் லைக் டியூபுலார் பிளைண்டாக இருக்கும். அதோட முனைப்பகுதி ஷார்ப்பாக இருக்காது. பிளைண்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் ஹெப்பாட்டிக் சிகே. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு என்ட்ரிக் சிகே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஃபாலோடு பை ஹைன்கட். ஓகேங்களா? மிட்கட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஹைன்கட் வருது. ஸோ இந்த ஹைன்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 100 to 150 yellow colored thin filamentous Malpighian tubules. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 yellow colored thin filamentous Malpighian tubules இருக்கும். இந்த Malpighian tubules வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நல்ல எக்ஸ்க்ரீஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து Malpighian tubules. இந்த Malpighian tubules வந்து ஹீமோலிம்ப். இப்போ காக்ரோச்சோட பிளட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா அதில் ஹீமோக்ளோபின் ஆப்சண்ட். ஓகேங்களா? அதனால் இது ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹீமோலிம்பில் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி பாடியிலேருந்து அவுட் பண்ணுறது தான் இந்த Malpighian tubules வேலை. ஸோ
இந்த காக்ரோச்சில் எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்பிஜியன் டியூபியூல்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிமூவல் ஆஃப் த எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் ஃப்ரம் த ஹீமோலிம்ப். ஹீமோலிம்பிலிருந்து எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மால்பிஜியன் டியூபியூல்ஸ் ஆர் கெனால்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இது எத்தனை இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். 100 to 150 எல்லோ கலர்டு தின் ஃபிலமெண்டஸ். ஸோ இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்டு தின் ஃபிலமெண்டஸ் அந்த கலரில் இருக்குது. 100லேருந்து 150 இருக்குது. ஓகேங்களா. ஸோ மிட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்கட்டில் என்னென்ன பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலியம், சீக்கம் அண்டு ரெக்டம். இலியம் கோலன் அண்டு ரெக்டம். சீக்கம் இல்லை, இலியம் கோலன் ரெக்டம் அப்படின்னு 3 பகுதி இருக்குது. நமக்கு தான் வந்து இலியம் சீக்கம் ரெக்டம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பகுதி தான் இருக்குது. ஒன்று வந்து இலியம் இருக்குது, கோலன் இருக்குது, அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரெக்டம். 3 பகுதி இருக்குது. ரெக்டம் ஓப்பன் இன்ட்டு ஆனஸ். ரெக்டம் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனஸில் ஓப்பன் ஆகுது. ஸோ த டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் இன்ட்டு மவுத் அண்ட் கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ். அந்த மாதிரி இருந்தால் இது ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி இட் இஸ் கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸில் இது முடிஞ்சிருது. மிட்கட்டில் என்னென்ன ரீஜன் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மிட்கட் கன்சிஸ்ட் ஆஃப் இலியம் இருக்குது, கோலன் இருக்குது, ரெக்டம் இருக்குது. ஓகேங்களா. இலியம், கோலன் அண்டு ரெக்டம். ரெக்டம் ஓப்பன் இன்ட்டு ஆனஸ். ரெக்டம் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனஸில் ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்தது இப்போ அலிமெண்ட்ரி கெனால்ஸ் பார்த்தோம். அடுத்தது டைஜஸ்டிவ் கிளான்ஸ். த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சலைவரி கிளான்ஸ் இருக்குது, கிளாண்டுலார் செல்ஸ் இருக்குது, ஹெப்பாட்டிக் சீக்கே இருக்குது. ஸோ என்னென்ன காக்ரோச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ் இருக்குது, கிளாண்டுலார் செல்ஸ் இருக்குது, ஹெப்பாட்டிக் சீக்கே இருக்குது. த சலைவரி கிளான்ஸ் ஃபவுண்ட் எய்தர் சைட் ஆஃப் த கிராப். ஸோ சலைவரி கிளான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் சைட் ஆஃப் த கிராப்போட 2 பக்கத்துலேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சலைவரி கிளான்ஸ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் glandular cells of the midgut and hepatic or gastric CK produce digestive juice. So the hepatic glandular cells, the glandular cells of the midgut and hepatic or gastric CK produce டைஜஸ்டிவ் ஜூஸ். ஸோ இதிலிருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம சலைவரி கிளான்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த கிளாண்டுலார் செல்ஸ் ஆஃப் த மிட்கட் அண்டு ஹெப்பாட்டிக் ஆர் கேஸ்ட்ரிக் சீக்கே ப்ரொடியூஸ் டைஜஸ்டிவ் ஜூஸ். இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு சிம்பிளாக வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ரைட் அபவுட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேட்கலாம். இந்த டயக்ராமுக்கு 2 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் இருக்கிறதுக்கெலாம் வந்து 3 மார்க் கொடுக்கலாம். வெரி சிம்பிளாக இதை எழுதிடலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் அண்ட் கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ். அதில் கம்ப்ளீட் ஆகணும். அதே மாதிரி இதில் வந்து முக்கியமாக எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னா என்ன இருக்குன்னா மால்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது, எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன். அதே மாதிரி ஹெப்பாட்டிக் சீக்கே இருக்குது, அதே மாதிரி மால்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது. இதில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்குக்கு பதிலாக கிராப் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேங்களா. இந்த கிராப் ஓப்பன் இன்ட்டு கசார்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கசார்டில் பார்த்தீங்கன்னா இதில் டீத் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அன் அவுட்டர் லேயர் ஆஃப் திக் சர்க்குலர் மசில்ஸ் அண்டு thick inner cuticle forming sac like. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுக்கு பேர் கெசார்ட். ஸோ இந்த கிராப் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்குது. இப்போ டைஜஸ்டிவ் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த இடம். அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணுறது கெசார்டில் கிரைண்ட் பண்ணுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் சீக்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அடுத்த ஒன் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கிள்ஸ் அதிலிருந்து ட்ரக்கியாவுக்கு போகுது, ட்ரக்கியாவிலிருந்து ட்ரக்கியோல்ஸுக்கு போகுது, அப்புறம் திசு. இந்த மாதிரி தான் வந்து இதில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் இஸ் வெல் டெவலப்டு கம்பேர்ட் வித் அதர் டெரஸ்ட்ரியல் இன்செக்ட். ஸோ இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா வெல் டெவலப்டு when we compare to the other terrestrial இன்செக்டோட கம்பேர் பண்ணும்போது இது வெல் டெவலப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நல்ல டெவலப்மெண்ட்டான ஆர்கன் எல்லாமே இருக்கிறதுனால இது வெல் டெவலப்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பிரான்ச்டு டியூப்ஸ் நவுன் அஸ் ட்ரெக்கியா. ஸோ இதில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னா ட்ரெக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. It is a branchial tubes known as trachea open through 10 pair of small hole called spiracles அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா branched tubes, நிறைய branched tubes known as trachea. ஒரு branched tubes தான் நம்ம ட்ரக்கியான்னு சொல்கிறோம். அது எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா 10 small pairs அதில் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு பேர் ஸ்பைரக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஸ்டிக்மேட்டா, அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஸ்பைரக்கிள்ஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டிக்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் ஆன் த லேட்ரல் சைட் ஆஃப் த பாடி. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா லேட்ரல் சைடு ஆஃப் த பாடியில் இருக்குது. இது ஸ்டிக்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஸ்பைரக்கிள்ஸ் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கிற அவுட்டர் சைடில் இருக்குது. ஸோ இதில் இருந்து உள்ளார போகிறது வந்து பிரான்ச்சஸ் ட்ரக்கியா அப்படின்னு சொல்கிறோம். ட்ரக்கியாவிலிருந்து பிரிகிறது தான் ட்ரக்கியோல்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் திசு. ஸோ இந்த முறையில் தான் வந்து இது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஸோ த டெர்மினல் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரக்கியல் டியூப்ஸ் ஆர் கால்டு ட்ரக்கியோல்ஸ். த டெர்மினல் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரக்கியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அதுக்கு ட்ரக்கியோல்ஸ்னு சொல்கிறோம். விச் கேரி ஆக்சிஜன் டு த என்டையர் பாடி. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் கேரி ஆக்சிஜன் டு த என்டையர் பாடி ஃபுல்லாக வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது, இதுதான் எடுத்துகிட்டு போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஸ்பைரக்கிள்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பை வால்வ் ரெகுலேட்டட் பை த ஸ்பிங்டர் மசில்ஸ். நிறைய இடத்துல நமக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் ஒன்றா சேர்கிற இடத்துல ஒரு ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்குது. இந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரக்கிள்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பை வால்வ். ஸ்பைரக்கிள்ஸுக்கும் அதே மாதிரி ஓப்பன் அண்டு க்ளோஸ் பை த வால்வ் ரெகுலேட்டட். அந்த இடத்துல ஒரு வால்வ் இருக்குது. ஸ்பைரக்கிள்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற இடத்துல க்ளோஸ் ஆகிற இடத்துல ஒரு வால்வ் இருக்குது. அந்த வால்வ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிங்டர் மசில்ஸ். அதுக்கு பேர் ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஜென்ரலாக வந்து ஸ்பைரக்கிள்ஸ், அதிலிருந்து ட்ரக்கியாவிலிருந்து ட்ரக்கியோல்ஸ், அதிலிருந்து திசு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா வெல் டெவலப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வென் வி கம்பேர் டு த டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்லேயே நல்லா வெல் டெவலப்டாக இருக்கிறது எது அப்படின்னா காக்ரோச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட எந்த வழியில் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கிள்ஸ் ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங்லேருந்து ட்ரக்கியாவுக்கு போகுது, ட்ரக்கியாவிலிருந்து ட்ரக்கியோல்ஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ். ஸோ நம்ம இதோட உடம்புல நமக்கு ஏற்கனவே தெரியும், இதில் வந்து ஹீமோக்ளோபின், இதோட பிளட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். பிகாஸ் டஸ் நாட் கண்டைன் ஹீமோக்ளோபின், அதில் ஹீமோக்ளோபின் இல்லை. ஸோ இட் இஸ் ஏ ஒயிட் கலர் ஃப்ளூயிடு. வி கால்ட் அஸ் ஏ ஹீமோலிம்ப். அதுக்கு பேர் ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹீமோலிம்பில் கொண்டு போய் ஆக்சிஜனெல்லாம் கரைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஹீமோலிம்ப் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகி அதோட பாடியில் வந்து அப்படியே ஒரு கிண்ணத்தில் நம்ம எப்படி ஏதாவது ஒரு தண்ணி இல்லாட்டி ஒரு குழம்பு வச்சுருக்கிற மாதிரி அதோட உடம்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்குது. அதனால் இது கடைசியில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில்லான மாதிரி இருக்கும். அதில் எல்லா ஆர்கனும் மிதந்துக்கிட்டு இருக்கும்.
அந்த மிதந்துக்கிட்டு இருக்கிற ஆர்கன் அதிலிருந்து தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஆக்சிஜனை which provide each and every பார்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இது கொடுக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ட்ரக்கியா, அதே மாதிரி எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னா மால்பிஜியன் டியூபியூல்ஸ். இதில் மால்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 சிஸ்டம் பார்த்துருக்குறோம். இது ரெண்டுமே 5 மார்க்கில் வரும். ஓகேங்களா?